இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீனியர் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் தெருநாய்களுக்கு வீட்டிலே எடுத்துகிட்டு போய் ஃபீடு பண்ணிக்காங்கன்னு சட்டமாக சொல்லலை, வாயில் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இது பிஎஃப்ஏ பீப்புள் ஃபார் அனிமல் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிற மேனகா மேம் அவங்க ரீசெண்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதை வந்து நான் அப்படியே மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். யாராவது இங்கிலீஷ் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இனிமேல் பயப்படாமல் நீங்கள் ஃபீட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நாடாலிருந்து ஒரு பெண் தெருநாய்களுக்கு உணவளிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. முதல்ல ஹைகோர்ட்டில் தான் தப்பான லாவெல்லாம் கோட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்ல வேலை அவங்க தப்பாக கோட் பண்ணியிருந்தாலும் ஜட்ஜு வந்து கருணை மிக்கவராக இருந்ததுனால தெருநாய்களுக்கு உணவளிக்கும் சட்டம் பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஆர்டரை கொடுத்தாங்க. ஆனால் அந்த பெண் சரியான உணவளிக்கும் சட்டத்தை அவங்க செயல்படுத்தாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சும்மா அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லா தெருநாய்களையும் நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் உணவளிக்கலாமேன்னு சொல்லிட்டாங்க. இது ஆர்டர் இல்லை, அவங்க சொன்னது தான், ஜட்ஜு சொன்ன விஷயந்தான் இது. ஜட்ஜு ஒரு நார்மலான மனுஷன் தானுங்க. ஆனால் வாயில் சொன்ன இந்த வார்த்தையை எல்லாரும் ஒரு சட்டமாக எடுத்துக்கிட்டு சட்டம் மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஃபீடர்ஸ் எல்லாம் பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தெருநாய்களுக்கு பப்ளிக் பிளேஸில் உணவளிப்பது லீகல், அதாவது சட்டப்படி சரிதான். விலங்கு பிறப்பு தடுப்பு 2023 ரூலில் உள்ள 20வது ரூல் படி தெருநாய்களுக்கு உணவு வழங்குறத வந்து ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலமாக செய்யலாம். அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டிஸும் இதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட் பண்ணுற இடத்துல இங்கெல்லாம் சாதம் போடாதீங்கன்னு உங்களை யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா, பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு கமிட்டியை வந்து சீஃப் வெட்டினரி ஆஃபீஸர் உடைய லீடர்ஷிப்பில் அவங்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீடிங் ஸ்பாட்ஸை வந்து அவங்க காட்டுவாங்க உங்களுக்கு. இந்த கமிட்டி எடுத்த டெசிஷனை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்குள்ளே. இந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்டும் மற்றும் எல்லா ஹை கோர்ட்டும் மேனேஜ் பண்ணுற சட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான், சிம்பிளி ஒரு அப்சர்வேஷன் தான். இதுக்காக நீங்கள் பயப்படவோ பேனிக்காக ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கு தேவையில்லை. டாக்ஸுக்கு கருத்தடையும் அவங்களுக்கு தடுப்பூசி போடுறதும் நம்ம உணவளிக்கிறதுனால தான் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உணவளிக்கிறது. சட்டப்படி தெருநாய்களுக்கு உணவளிக்கலாம், ஆனால் சட்டம் தெரிஞ்சு பொறுப்பான முறையில் உணவளிக்கணும். உணவளிக்கிறதுனால ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் உருவாகும். ஸோ டாக்ஸுக்கு உணவளிக்கலாம், ஆனால் அக்கம் பக்கத்தினர்கிட்ட நல்ல உறவில் இருங்க. தயவு செய்து சட்டம் தெரியாமல் கோர்ட்டுக்கு போகாதீங்க. இந்த ஃபீடிங்காக நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனால லட்சக்கணக்கான நாய்களுடைய வாழ்க்கையும் அந்த நாய்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களுடைய லட்சக்கணக்கானவங்களுடைய வாழ்க்கையும் தான் நாசமாக போகும். அதனால் இந்த மாதிரி சட்டம் தெரியாமல் ஜட்ஜிக்கிட்ட போய் வாதாட போயிட்டு அங்கே போய் திட்டு வாங்கி வந்தவங்களுடைய கேஸுங்களெல்லாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி சட்டம் தெரியாமல் நீங்கள் கேஸ் போடவே போடாதீங்க. பொறுப்பான ஃபீடராக சட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காங்க. தப்பாக கேஸ் போடுறதை விட்டுட்டு உங்களுடைய லோக்கல் அத்தாரிட்டி கூட சேர்ந்து ஏபிசி ப்ரோக்ராம்க்கு வாலண்டியர் பண்ணுங்கள். விலங்குகளும் நாய்களும் மனிதர்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க. அதாவது ஹாப்பி கோஎக்ஸிஸ்டன்ஸ்க்கு வழி பண்ணுங்கள். நாய்களுக்கு உணவளிங்க, சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காங்க, ரூல் 20 ஃபாலோ பண்ணுங்கள், பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.